ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பராக தேங்காய் துவையல் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். முதல் முறையாக என்னுடைய சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இப்போ எப்படி சுவையாக செய்கிறதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். இப்போ அதுக்கு ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். பாருங்கள், தேவையான பொருட்கள்: தனியா 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், வெங்காய வடகம், தாளிப்பு வடகம்னு சொல்லுவோம், அது 1 டீஸ்பூன் எடுத்து வச்சு, ஒரே ஒரு பல்லு பூண்டு வேண்டான்னா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். பூண்டும் போட்டால் நல்லாயிருக்கும். எல்லாமே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம், கலர் மாறுற வரைக்கும். மறுபடியும் பாருங்கள், புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியும், காரம் வந்து நான் ஒரு 7 மிளகாய் வச்சுருக்கேன், ரெட் சில்லி. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். காரம் மட்டும் அவங்கவுங்க பிரியந்தாங்க, எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். காரமாக வேணும்னா கொஞ்சம் சேர்த்தி போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் ஒரு 10-12 மிளகு, அதையும் அதோட போட்டு வறுத்துக்கலாம். ஆயில் வந்து அடுப்பு சிம்மாகவே வச்சு வறுத்துக்கலாம். இப்போ வந்து துவரம்பருப்பு 1 கப்பு எடுத்து வச்சதை அதையும் அதோடு போட்டு வறுத்துக்கிறேன். தேங்காய் துவையலுக்கு துவரம்பருப்பும் போட்டால் தாங்க நல்லாயிருக்கும். ஆனால் அதுக்கு வந்து எந்த பொருளும் வந்து கருகாமல் கோல்டன் கலராக மாறணும், நல்லா வாசனையாக வர்ற வரைக்கும் வறுக்கணுங்க. ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கணும். அப்போ தான் அது கலர் மாதிரி நல்லா வாசனையாக வரும். பருப்பும் அந்த இதுலேயே ஹீட்லேயே நல்லா வெந்து வரும். லோ ஹீட்லேயே வச்சு செய்யுங்க நீங்கள் இந்த தேங்காய் துவையலுக்கு. இந்த ஸ்பைசஸ் எல்லாம் வறுக்கிறப்ப பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் கலர் மட்டும் நல்லா கோல்டன் கலராக மாறணும். அந்த பருப்பெல்லாம் வாசனையும் நல்லா தேங்காய் துவையல் வந்து ஒயிட் ரைஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கம்பஞ்சோறுக்கும் நல்லா இருக்குங்க இது தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு. சூடாக கம்பஞ்சோறு செஞ்சு அதுக்கும் இது சைட் டிஷ்ஷாக வச்சு தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். சுடசோறுக்கு ஒயிட் ரைஸுக்கு போட்டு நல்லா கொஞ்சம் நெய்யை ஊற்றி நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் பிசைஞ்சு கொடுத்து பாருங்கள். டெய்லி இதே தான் கேட்பாங்க, தேங்காய் துவையல் செய்யுங்கன்னு சொல்லி. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, அதையும் இந்த எண்ணெயிலேயே போட்டு வறுத்துக்கலாம். நல்லா வந்து தீயாமல் அடுப்பு மட்டும் இந்த மாதிரி நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதுலேயே வந்து பாருங்கள், பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஏன்னா நாங்கள் பருப்பு நிறையா போட்டு செய்கிறதுனால கேஸ் ப்ராப்ளம் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கணும். நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். அதுவும் நல்லா இந்த பருப்போடு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்மெல் பண்ணி பாருங்கள், நல்லா வாசனையாக இருக்கும். கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சி. இப்போ தேங்காய் துருவல் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவலை இப்போ இந்த கடாயில் போட்டு லேசாக சாட்டே பண்ணி நான் வந்து இதோட உப்பும் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்தாச்சுங்க. கலரும் மாறிடுச்சு, லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு பருப்பெல்லாம். இப்போ இதை வந்து தேங்காய் வந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேங்க. தேங்காய் வந்து அந்த கடாய் சூட்லேயே வறுப்பட்டுடும். தேங்காயை போட்டு நாங்கள் ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது. அதனால் நான் இப்போ கடாய் சூட்லேயே வறுப்பட்டால் போதும். அந்த புளி, வெங்காய வடகம் அதெல்லாமே நாங்கள் நல்லா அந்த ஆயிலில் வதக்கிக்கலாம். அந்த வெங்காய வடகம் தாங்க இதுக்கு ஒரு சீக்ரெட் டிப்ஸே. அந்த வெங்காய வடகம் போட்டு செய்கிறது தான் ரொம்ப டேஸ்ட்டும் கொடுக்கும், நல்ல வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது இந்த கடாய் சூட்லேயே நல்லா வறுப்பட்டுடும். நல்லா ஆறுன அப்புறம் நாங்கள் மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ உப்பும் ஆட் பண்ணிக்கிட்டேன், தேவையான அளவு உப்பு. இது நல்லா ஆறட்டும். ஆறுன அப்புறம் மிக்சியில் அரைச்சி எப்படி வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அடிக்கடி செய்யணும்னு தோணும், அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. சூப்பரான தேங்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சு. இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை